இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தமிழக தேர்தலுடன் மேற்கு வங்கத்திலும் சட்டசபை தேர்தல் நடக்கிறது. அந்த மாநில முதல்வரும் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவருமான மம்தா தீவிர பிரச்சாரம் செய்து வருகிறார். தமிழக முதல்வர் ஸ்டாலினுடன் ரகசிய உடன்பாட்டில் பாஜக இருப்பதால் தான் மேற்கு வங்கத்தில் இருந்து 500க்கும் மேற்பட்ட அதிகாரிகளை தமிழகத்திற்கு தேர்தல் பார்வையாளராக நியமிக்க முடிந்துள்ளது என்று அவர் கூறினார். தேர்தலையொட்டி மேற்கு வங்கத்தில் 500க்கும் அதிகமான அதிகாரிகளை மாற்றியுள்ளனர். ஆனால் தமிழகம் உள்ளிட்ட மற்ற மாநிலங்களில் அதுபோல மாற்றாதது ஏன் என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இண்டி கூட்டணி கட்சிகளில் ஒன்றான திமுகவின் தலைவர் ஸ்டாலின் மீது அதே கூட்டணியில் உள்ள மற்றொரு கட்சியின் தலைவர் மம்தா புகார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தேர்தல் நடக்கும் சூழலில் அரசியல் களத்தில் இந்த புகார் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் பாஜகவுடன் கூட்டணி அமைத்துள்ள அதிமுகவையும் திமுகவுடன் கூட்டணி வைத்துள்ள காங்கிரஸையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. இதுகுறித்து பாஜக தலைவர்களிடம் அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி விசாரித்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து திமுக நிர்வாகி ஒருவர் கூறியதாவது: மேற்கு வங்கத்தில் மம்தாவுக்கு சாதகமான அதிகாரிகளை மாற்றவே 500க்கும் மேற்பட்ட அதிகாரிகளை தமிழகத்திற்கு பாஜக மாற்றியுள்ளது. இதை புரிந்து கொள்ளாமல் முதல்வர் ஸ்டாலினுக்கு தர்ம சங்கடம் ஏற்படுத்தும் வகையில் மம்தா பேசியது வேதனை அளிக்கிறது என்றார். இதற்கிடையே காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் கூறுகையில், பாஜகவுக்கு எதிராக ஒன்றுபட்டு போராட வேண்டிய நேரத்தில் மம்தாவின் குற்றச்சாட்டு எதிர்க்கட்சிகளின் ஒற்றுமையை பலவீனப்படுத்தும். மம்தா சமநிலை இழந்து பேசுகிறார். 1998, 1999, 2004 லோக்சபா தேர்தல்களில் பாஜகவுடன் மம்தா கூட்டணி வைத்ததை மறந்துவிடக் கூடாது என்றும் அவர் தெரிவித்தார்.